ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 70 நாள் 71வது எபிசோட் டிசம்பர் 15 அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், யூகே அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட்டும் அதிலேயே இருக்குது யூஎஸ் நேயர்களுக்காக. தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது தான், எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. இன்றைக்கி லைவில் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ண தருண் விக்னேஷ் மற்றும் ஹிதயத்துல்லா அவங்க 2 பேருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக இன்றைக்கி நடந்தது பார்க்கணும்னா, ரஞ்சித் வந்து ரோஸ்ட் செய்யப்பட்டார். அவருடைய லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைதிப்பட அமாவாசையே தோத்துக்கும் அந்த மாதிரி இருந்தார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்ஷிகா வந்து அவரை பற்றி சொல்லும்போது தர்ஷிகா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் நான் முட்டை எடுக்க போகும்போது, சார் அவர் வந்து அடிச்சுக்கிறத ரசிக்கிறாரு சார். இந்த ஸ்பைடரில் வந்து அழுது எல்லாம் கோராமே அழுதுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எஸ்.ஏ. சூர்யாவுடைய அதே மாதிரி, அதுவும் அந்த ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்து அந்த பக்காவான, அதாவது இவர் வந்து அதாவது ஆணவ கொலை ஆதரித்த மகானவர். ஆக்சுவலி அவருடைய படத்திலே வந்து அதை செய்யலாம், ஹானர் கில்லிங்லாம் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து பேசினவர். அந்த பேரை கழுவுறதுக்கு தான் இங்கே நல்ல வேஷம் போட்டு உள்ளார சுற்றிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அது சமூகத்தில் மிகப்பரிய பாதிப்படைய வச்சுன்றதுக்காக தான் அவர் நல்ல வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. இன்று அதாவது 1.5 மணி நேரம் வந்து விஜய் சேதுபதி கதற விட்ட ரஞ்சித்னே வைக்கலாம். 1 hour 40 minutes அவர் நின்று கடைசி வரலையுமே வந்து என்ன சொல்றது, கஷ்டமா இருக்கு சார். கஷ்டமா இருக்கு. நான் உணர்ந்துட்டேன். ஐம் சாரி. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து எனக்கு என்னன்னா, இந்த பின்னாடி வந்து ஆளுங்களை நிக்க வச்சிடலாம் மேடம், கட்டையை கொடுத்து மாஸ்கை போட்டுட்டு. நான்லாம் அடுத்த வாட்டி நான் என்ன ஹோஸ்டெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன் நீங்கள் மைத்திரி நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ணாதீங்க, நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு இந்த கட்டை இருக்குல்ல, சவுக்கு கட்டை, பின்னாடி எல்லாம் மாஸ்கை போட்டு நிற்பானுங்க. அதாவது அது கொஞ்சம் பசங்க ஒரே அடி மண்டையில் நடு மண்டையில் மடார்னு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருந்தா இந்த 1.5 மணி நேரம் எவ்வளோ வேஸ்ட் ஆகும், அந்த டைம் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 1.5 மணி நேரத்துக்கு அந்த லைட்டு செட்டு, அத்தனை பேர் வந்து நிற்கிற இடம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சார், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இல்ல கண்டஸ்டன்ட்டுக்கு பக்கத்துல வந்து அவன் பேச தப்புன்னா ஒரு ஊசி கொடுத்துடணும், சைடுல சலுக்குன்னு ஒரு குத்துற மாதிரி, மலுக்கு குத்துற மாதிரி. எங்க மாமனார் இதை சொல்லியிருக்காருயா. அதாவது இவங்க வண்டியில கூட்டு போவாங்க, வண்டியில் கூப்பிட்டு போகும்போது தூங்குறானாமா அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தூங்குற மாதிரி இருந்தான்னா குத்து சொல்லி வச்சுக்கோமா, சரக்குன்னு குத்து டக்குன்னு எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவார். அது சேம் பிளட் எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ புரியுது. அந்த மாதிரியான வேலைலாம் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பிறகு வந்து தர்ஷிகாவுடைய எலிமினேஷன், அந்த பொண்ணு ஒழுங்காக விளையாடுறக்க வேண்டிய ஒரு பொண்ணு அதுவாக போய் விழுந்தது. அதை விட அவர் வந்து 2 பக்கமும் போட்டு மாற்றி கீத்தி போட்டு அந்த பொண்ணை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டு வச்சு விஷயம் இருந்தார். ஜாக்லினுக்கு வந்து என்னது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லி இன்னைக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் வந்து செம காமெடி, அதை சேவ் பண்ணதெல்லாம் செம காமெடியான விஷயம். படாது அப்படின்னு ஒரு படம் ஜட்டிலாம் காய வச்சுட்டு படாது அவ்வளோ ஆச்சாரம் அப்படின்ற மாதிரி அருண் வந்து அவ்வளோ இதுவாக சேஃபாக பார்த்து ஒரு மனசு கலங்கிடக்கூடாதுன்றதுக்காக நடந்துக்கிற விஷயங்கள். அதன் பிறகு வந்து சவுண்டு பண்ண பர்ஃபார்மன்ஸு, ராயன் முக்கியமாக வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேருடைய மனங்களை வந்து ராயன் வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்றது இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல அது சொல்ல வரும்போதே சொல்லிடுறேன், இந்த ராயன் விஷயம் வரும்போது ஞாபகப்படுத்துங்க. அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விமான பார்வைக்கு முன்னாடி வந்தவங்க வந்து ஒரு வணக்கம் சொல்லி அவங்களுடைய சிறப்புகளை பேசிட்டு டக்குன்னு அப்படியே உள்ளார இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். கௌரி கோபாலகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட், லாலி மகினி 7 years ஃப்ரம் லண்டனா, ஃபேன் கேர்லா, சூப்பர்டா. பாமதி, சாந்தி, ரம்யா, ஜெயந்தி, சாப்லிங்கம், அதுக்கப்புறம் ஷாலினி கோகுல், ஆனி, சையத் அலி, மஹிலா கண்ணன், ஜெய்சன், ஜான்சன், பிரியா, அதுக்கப்புறம் வந்து கஸ்து ஆனந்த், விஜய் சரவணன், இலங்கேஷ், ஆமி பிரசன்னா, பிரபு அவர் தான் வந்து சார் கடையை சீக்கிரம் தரங்க சார் கை நடுங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இலங்கேஷ், தருண் விக்னேஷ், பத்மா விஜய், அன்சாரி, பிரேமா, கீர்த்தி வாசன், RDK, என்னது சிவா
சாய் பவானி சிவா, அபிநயாத்ரு, சித்ரா செல்வமோகன், நண்டு சிந்து, ஏமலதா, நக்கீரன் கீட்ரு, அதுக்கப்புறம் வந்து சுமிஷான், காஜி மீம்ஸ், அமுதன், சுகுணா குப்புசாமி, கார்த்திகேயன், ஹரிஹரன், ஜிகே, அதுக்கப்புறம் வந்து செல்வம், இட்ஸ்மி, அனிதா சுரேஷ், கிருபா ராஜேந்திரன், ராம் நாண்டி, ஹேமலதா, அண்ட் தென் ஸோ ரசியா சுரேஷ்குமார், இவங்க எல்லாரையுமே வந்து ஏதாவது விடுபட்ட பெயர்கள், ஹரிஹரன், விடுபட்ட பெயர்கள் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ரஃபீக் ஈரான், சசி கிருஷ்ணா, ஓகே. அதன் பிறகு வந்து ரசியா, ஆமா கார்த்திகேயனுக்கு முன்னாடி ரசியா. வந்து அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே லைக் போட்டுருங்க. அந்த கோல்டன் ரூல்ஸ் சொல்லிட்டு டக்குன்னு இப்படியே வந்துருங்க. கோல்டன் ரூல்ஸ் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அண்ட் ஆட்ஸ் வரும்போது எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. நேற்று கூட வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், லைக் பண்ணல அப்படின்போது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் கூட இருக்கு, ஈகோலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது டெக்னிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்றவங்களுக்கு. பட் லைக் பண்ணாம அப்படியே பாத்துரலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து எங்களுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ அதை பண்ணிடுங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். சரிங்களா? போயிடலாம் ஜி. தட்ஸ் ஆல். நீங்க சொல்லுங்க. என்ன அரை மணி நேரம் பேசிட்டு ஆத்திட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல மேடம்? அப்படிதானே ஆரம்பிப்போம். ஆமா, நம்ம வந்து காஸ்டியூம்ல இருந்தா சார் ஆரம்பிக்கிறது. காஸ்டியூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. சில பேர் கருப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டார்க் கலர்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு நான் நிறைய தடவை கேட்டுட்டே இருப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கான அந்த கலர் அவருக்கு வந்து ரொம்பவே சூட் ஆச்சு. கூலர்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நேத்து யாரோ ஏமாத்திருந்தீங்க, அவருக்கு செயின் போட்டு அமைச்சிருக்காங்க, நீங்க சொன்னது செஞ்சுட்டாங்கன்ட்டு. ஆனா நான் நேத்து போய்க்கிறாமல திரும்பி போய் பார்த்தா அது செயின் போட்ட மாதிரியே எனக்கு இல்ல. இன்னைக்கும் ஒரு செயின் எல்லாம் போடல, ஆனா அந்த காப்பு போட்டு வராரு, விச் ஐ ரியலி லைக். அண்ட் காஸ்டியூம் வாஸ் ரியலி குட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கான காஸ்டியூம். பர்டிகுலர்லி அந்த கூலர்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க கூலர்ஸ் கட்டிட்டீங்கல்ல? ஆமா, நீங்க கூலர்ஸ் கட்டி. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எப்பவுமே நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து நம்ம செட் பண்றது தான் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏன் சார் வேணும்ட்டே சொல்லி குழப்பறீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் கடைசி வரைக்கும். நான் ஜாக்கியை காதலிக்கும் போது நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், பணத்தினால சண்டை வரக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டைகள் வரலாம், அது பணத்தால இருக்கக்கூடாது. இது ஒண்ணு. இந்த லவ்னு ஒண்ணு காட்டுற பத்தியா, அது 0.1% குறைஞ்சாலும் நீ வைத்து செய்யப்படுவாய். நான் ஏன் ஓடணும்னு கேக்குறேன். அதுலயே நான் எங்கேயாவது ஓடுறது நீங்க ஜாலியா இருக்கணும், அதுதானே. அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் டிபெண்டன்ட் ஆகிற இப்ப கூட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி 0.1% அந்த லவ் குறையக்கூடாது. இதுதான், வேற எதுவும் பெருசா நான் கேட்டது கிடையாது. இன்னி வரைக்குமே ஜாக்கி கிட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது மட்டும் தான். இல்லைங்களா? அந்த மாதிரி விஜேஎஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் இருந்தது. அவர் வந்த அந்த முதல் வாரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நிறைய அந்த பாட்டுலாம் புதியது பிறந்தது அப்படி எல்லாம் பாட்டு பாடி கஷ்டம் மொக்க வாங்கின கூட நேத்து கூட ஆக்சுவலி நான் எழுதலான்னு பார்த்தேன். நான் ஒரு ரைட் அப் மாதிரி, ஏன்னா இந்த இதை பத்தி அதாவது ஃபார்வர்ட் மாதிரி வந்து போட்ட ட்விட்டர் தவிர மற்றபடி இந்த நிகழ்ச்சி பற்றியோ இதில் இருக்கிற மனிதர்கள் பற்றியோ சம்பவங்களை பற்றியோ நான் ஒரு ட்விட்டோ இல்லை ஃபேஸ்புக்கில் கூட எழுதலை எதுவுமே. நேற்று எழுதலான்னு பார்த்தேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து திறந்து விட்டு பாட்டு பாடினோம். அதுக்கப்புறம் கதற விட்டார் நம்மள, எதுக்கு அதை கழுதி எழுதிக்கிட்டு அதே பேர் பாப்போம் அவர் எப்படி வராருன்னு பாப்போம் அப்படின்ட்டு. ரைட், எஸ் சொல்லுங்க. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது நேற்றைய எபிசோடு தான் அவருடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் லிமிட் திரும்பவும் வர்றது. பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்தது நேத்தையோடைய எபிசோட்ஸ். அதுலயும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப முன்னாடி அவர் பண்ணாரா இல்லையா, ஒரு கட்டத்திற்கு மேல நீங்க கேமை கொண்டு போகணும் அப்படின்னும் பொழுது அவர் கேட்ட கேள்விகள் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா கேட்கப்பட்டதே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாரு. பட் இன்னைக்கு வந்து அதே ஒரு ஃபயர் மோட்ல இருந்தார். அந்த அளவுக்கு போகல. பட் அந்த ஜாக்லின் மட்டும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியணும். அது வந்து நம்ம வந்து பேசுவோம். ஆனா இந்த 10 ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வந்து 1.5 மணி நேரம் பேசுறது வெறும்
அவங்க நம்மளுக்கு 20 நிமிஷம் தான் காமிச்சாங்க. ஆமா ஜெகி. எல்லாம் அந்த எடிட்டர்ஸ் டீம் எல்லாமே காதுல ரத்தம் வழிஞ்சிட்டு காதுல பஞ்செல்லாம் வச்சு அரைச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஏன்னா இவரு அவ்வளவு நேரம் தான் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு ஒருத்து போய் 1 மணி நேரம் 20 நிமிஷம் நிக்கிறேன் சார். ஆமா ஆடியன்ஸ் ஒருத்தவங்க சொல்லுவாங்க அதை 1 மணி நேரம் 40 நிமிஷமா என்னவோ நின்றுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அப்படின்னு பொழுது ஆமா கேட்டீங்கல்ல 1.5 மணி நேரத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கேங்க. அது என்னதான் அதுன்னு எனக்கு நீ தெரிஞ்சே ஆகணும்ட்டாரு. ஆமா விட்டா அந்த ஸ்கிரீன் இந்த சில மைண்ட் வாய்ஸ் அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க கேளுங்க. நாங்க வந்து நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரஞ்சித், அது என்னதான் வந்து சொல்லுங்க, அதை பத்தி நீங்க எனக்கு இது தெரியாம நான் இன்னைக்கு போக மாட்டேன். ரஞ்சித் உங்களை தான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு கடந்த 10 வாரங்கள் ஆயிடுச்சு. இதன் பிறகும் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரில. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? மைண்ட் வாய்ஸ் தம்பி அவங்க ஆயப்படுவாங்க அவங்க ரஞ்சித்தோட மைண்ட் வாய்ஸ் ஏன்னா 100% தான் நம்ம சிந்திக்கிறத 10% தான் பேசுறோம். இன்னைக்கு அவர் மனசுல எவ்வளவு ஓடி இருக்குன்றது அப்படி கண்ணு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க எவ்வளவு நினைச்சாலும் கண்ணு தெரிஞ்சிடும், கண்ணு காட்டி கொடுத்துரும். ஜாக்கெல்லாம் அதுக்கு தான் கூலர்ஸே போடுறது. நீங்க சொல்லுங்க ஜாக்கி. ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு திடீர் இருந்தாலும் ஏன் எடுத்து கூலர்ஸ் போடுறாரு? உண்மையிலே வந்து அவருடைய மைண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு தான் முடியிலே விட்டு தொலையேன் அப்படின்றதனுடைய நான் வந்து ஒரு டீசென்ட் வேலை சொல்றேன். அவர் மைண்ட்ல என்னெல்லாம் யோசிச்சிருப்பா தெரியுமா? புரியுதுங்களா? அந்த மாதிரி இவரும் வந்து விட்டா இன்னைக்கு நீயா நான் பாத்துறேன். எனக்கு என்னன்னா இவங்க ஏதோ பட வாய்ப்பு கேட்டு இவர் ஏதோ போனாரா என்னன்னு தெரியல. நல்ல அதாவது அது தெரியல. இவரு ஒரு மரியாதை வச்சிருப்பாரு எப்பயுமே. விஜய் சேதுபதி எல்லாருமே ஒரு மரியாதை வச்சிருப்பாரு. ஏன்னா ஃப்ரம் த நேற்று கூட ஏதோ இந்த விடுதலை படத்துக்கு வந்து சூரிய பத்தி பேசும்போது என்ன விட அப்பயே வந்து நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். நான்லாம் அப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன். இப்போ அவரோட இவரு ஒரு படி மேலே போயிருக்கும் போது அப்பயும் வந்து அப்படிதான் இப்பயும் அப்படிதான் இருந்தான்ற மாதிரி பொது வெளியில தான் பட்ட கஷ்டங்களை கடந்து வந்த பாதைகளை சொல்றது அவர் அடிக்க முடியாது. ஆனா இவர்கிட்ட கேட்குறப்ப ஒரு அது வாய் கடைசி எப்படி கேட்டாலும் நேரடியாக கேட்டாலும் மறைமுகமாக கேட்டாலும் எப்படியுமே அவர் வாயை திறக்கவே இல்லை. அதுதான் நடந்தது. எஸ் நம்ம இவரும் விடாப்படியே கேட்டுட்டு இருந்தாரு. சரி அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா இவர் உள்ள வரும்பொழுதே பவித்ரா இன்னைக்கு சொல்லுவாங்க நேத்தே சொல்லிட்டாங்கல்ல அவர் நான் நிறைய பேசுவேன் சார் இன்மெண்ட் அதனால உள்ள வரும்போது சொல்லிட்டாங்க சார் ரொம்ப கூலா இருக்கீங்க சார் அப்படின்னு. என்னமா யாருமா சொன்னது அது அப்படின்ற மாதிரி கேட்பாரு நக்கலா. ஸோ அப்போ வந்து பவித்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. சரி அப்ப பவித்ரால இருந்தே ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ற தான் ஆரம்பிப்பாரு. ஏன் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு தேர்ந்தெடுத்தாங்க? உங்களுக்கு ஒரு காரணங்கள் இருக்குல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னும் பொழுது அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க தோணும் போதுதான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிரச்சனை வச்சிருக்கேன் சார். அந்த ஒரு பிரச்சனையால்தான் இது எனக்கு வந்திருக்கும். அவுட் ஸ்போக்கனா அப்ப நீங்க இருக்கணும் இல்லமா, அதான் உங்களுக்கு தெரியுது இல்ல. ஆமா சார் அதுதான் பிரச்சனை. பட் நான் இருக்கேனான்னு பார்த்தா நான் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கதையை அவங்க எடுத்துட்டு வருவாங்க. இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா அடுத்து ரஞ்சித் தான். ரஞ்சித் நீங்க என்னன்னா சார் ரொம்ப தயக்கத்தோட நான் இருக்கேன். நான் இவங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். எப்பவும் போலதான் இங்க இருக்கிறவங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஒரே வார்த்தை தான். 70 நாள்ல வார்த்தைகள் மட்டும்தான் மாறி மாறி வருதோசரம். மற்றபடி இதே ஸ்டேட்மெண்ட்டை வெவ்வேறு விதமா பேசுறீங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டுருவாரு ஜாக்கி. ஃபர்ஸ்ட் கேட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இவரை கேட்டு முடிச்ச உடனேவே இவர் சொன்ன பதில தான் டென்ஷன். எல்லாத்தையும் இப்ப கேட்கணும்ல, ஏமா நீங்க எல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸா தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும் கேட்கறத நம்ம காட்டவே இல்லை. இதுக்கப்புறம் அவர் கேக்குறாரு சார் வந்து தயக்கம் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸே இவங்க தான், இவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அது என்னன்னு தெரியல, அனலைஸ் பண்றது வெளியிலேயே வரலையேங்க அப்படின்றாரு ரஞ்சித். கேட்ட நீங்க அனலைஸ் பண்றீங்க ஒரு விஷயத்தோடைய எஃபர்ட் வரணும். இப்ப வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறவங்க கூட தோணல சொல்றாங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப சொல்றாங்களா சொல்லுங்க. ஆனா இப்ப சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதனுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா சதவீதம் குறைஞ்சிருக்கு இல்லன்னா இது வரும். இன்னைக்கு இப்ப தெரியும்ல பட்டுன்னு முடியும் அந்த மாதிரி. ஓகேவா? சோ வந்து அடிக்க வேண்டிய விஷயம் இதான். இதை வச்சு அடிச்சிடுவேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி அதனுடைய வெளிப்பாடு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு முன்னேறீங்கன்றதோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அனலைஸ் பண்ணி விளையாடுறீங்கிறதோ தெரியணும் இல்லையா? அது தெரியவே இல்லையேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவார் ஜாக்கி. சொன்னதுக்கு அப்புறம் சார் நான் வந்து இவங்களே நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா நினைச்சுக்கிறேன், எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு, இதே பதில சொன்னோடனே எல்லாத்தையும் கட் பண்றாரு போல இருக்கு. இது போடவே வேணாம் இருங்க நீங்க அடுத்துட்டு ராயன் நீ எழுந்திருப்பா, இந்த இவரோட கேப்டன்சி பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவார். டைரக்டா அங்க போயிருவாரு. பட் ராயன் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது நாங்க எல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து எடுத்து தலைவரா
அப்புறம் வந்து எங்களையே வந்து அவர் வந்து செஞ்சது வந்து இந்த வகையில் நியாயம். உங்களால தான் முட்டை போச்சு, உங்களால தான் முட்டை போச்சு. தர்ஷிகா முட்டை எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் சார். அங்க ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அது சரியில்லைன்னா சொன்னாங்க. பட் நான் அங்கேயும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், அந்த முட்டை எடுத்தது கரெக்ட். எனக்கு எந்த ஒரு இதுலயும் அதுல வந்து எதுவும் கிடையாது அப்படிங்கறதையும் அவர் வந்து அதான் சொல்லுவாரு. முட்டை எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஏதோ உங்களாலதான் போச்சுங்கிற மாதிரி எங்க மேலேயே பழி போடுறாரு சார். நாங்கெல்லாம் சேர்ந்து தானே இதை கொண்டு வந்தோம் அவரை அப்படின்னு சொன்னதும் சரி. முட்டை போச்சு அப்படிங்கறதையும் பேட் கேப்டன்சி அவரு அப்படின்றதையும் வந்து ரயன் சொல்லிடுவாப்ல. மஞ்சரியை கேட்பாப்ல. மஞ்சரி வந்து ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லுவாங்க. அதாவது எல்லா வாரமும் வந்து கேப்டன் எங்களை வழி நடத்துவாங்க. இந்த வாரம் நாங்க கேப்டனுக்கு வழி நடத்த வேண்டியதா மாதிரி போயிடுச்சு. கேப்டன் வழி நடத்தப்பட்டார் மொமெண்ட் தான் அது. அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு நோட்டீஸே இவரை வந்து பண்ண முடியல. எந்த ஒரு இடங்களையுமே அவர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இவரை கேட்டா என்ன பண்ணுவாரு, நான் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. சார் நான் வெளியில உட்காந்துருந்தேன் சார், ஒரு 3 நாளா வெளியில உட்காந்துருந்தேன். அப்ப இந்த பாயிண்ட் யார் எடுத்து கொடுத்தான்னு இருக்கிறீங்க? இந்த ராணுவ தான். இந்த குழப்பவாதினே ஒரு பேர் வச்சிருக்கேன். ராணுவ அருண் ராணுவ எடுத்து கொடுத்தாரு ஜாக்கி. ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி, ஏன்னா அருண் வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அவங்க பசுபதியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஒரு ஆமா ரஞ்சித் அநியாயத்துக்கு ட்ரை பண்ணுவாரு. அதாவது ராணுவ எப்படின்னா சார், அவர் வந்து கேப்டனா எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் யார் சொன்ன வார்த்தைகள், இந்த மஞ்சரி சொன்ன வார்த்தை இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டாரு. ஆனா வந்து வெளியில போயிட்டாரு சார் அவரு. அப்ப உள்ள வந்திருந்தா நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்ற நானா டக்குன்னு அப்படியே ஸ்பான்டேனியஸா எனக்கு கவுண்டர் வந்திருக்கும். உள்ளார வந்தோம்னா அறுத்து தள்ளிடுவார். அப்படியே அறுத்து தள்ளிடுவாரா அப்படின்ற மாதிரி தானே கேட்க. பொதுவெளியில் அப்படி பேச முடியாது. கண்டிப்பா சார். இப்போ நம்ம லைவ்ல தானே இருக்கோம், இது பொதுவெளி தான். இதுவும் நம்ம லைவ், நம்மளே நிறைய இடத்துல வார்த்தையை விட்டுட்டு இருக்கோம். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். பிகாஸ் அதுதான் நான் லைவே வரமாட்டேன்றது. அதுவும் சில நேரத்தில் அப்படி வந்துருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணுவாரு, கேப்பாரு திரும்பி. அப்ப உள்ள வந்துட்டா பண்ணுவார். இல்ல சார், நான் உள்ள வந்துட்டா அவர் பண்ணிடுவாருன்னு சொல்லல, அவர் பண்ண ட்ரை பண்ணிருப்பாருன்னு சொல்றேன். அப்போ ஒரு கட்டத்துல வந்து கடைசியா என்னதான் முடிவு, என்னதான் ராணுவ முடிவு, நான் அவர் ஒண்ணு கோச்சில் வர உட்காந்துப்பாரு. ராணுவ தான். நீங்க அது ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா? இவர் என்னவோ தப்பா பேசிட்டா மாதிரியும், இவர் என்னவோ வந்து ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டா. 2 பேருமே வந்துங்க, 2 பேர், அதாவது 3 பேர் மொத்தம். ராணுவ வந்து அவர் லாயர் வேற எத்தனைக்கும், அவர்கிட்ட ஒரு கேஸ் போனா அது என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல. அது எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் அந்த வந்து அவன் ரசிக்கணுன்ற மாதிரி அதுதான் நடக்கணும். அருணும் ரஞ்சித்துமே அந்த என்ன சொல்றதோ திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட்ல இருக்கிறத, அதாவது கேட்கறவனே வாயால சொல்லணும்னு நினைப்பாங்க. அவங்க இவங்க சொல்லவே மாட்டாங்க. இல்ல இது என்ன என் மைண்ட்ல என்ன பதில் இருக்குது, கடைசி வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா, நான் ஃபர்ஸ்ட் இல்லடா நீ கடைசி மார்க் வாங்கியிருக்கடா, அப்ப நீ எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நினைக்கிறேன்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ட்ரை பண்ணேன். இல்லப்பா நீ கடைசி மார்க் வாங்கிட்ட, பரீட்சையில சரியா எழுதல, மிஸ் பேப்பர் ப்ரூஃப் இருக்குப்பா உன்கிட்ட, எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்றேன், ஆனா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். இதேதான் கடைசி வரையும் பேசினா அது எப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த மார்க் எப்படி பண்றதுன்னு தெரியல. அப்ப ராணுவ கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வருத்தப்படாதீங்க ராணுவ, எனக்கு அவ்வளவுதான் புரியுது அப்படின்னு. ஏன்னா ஒரு மூஞ்சி மாறும், எனக்கு அவ்வளவுதான் புரியுது, இது இப்படி சொல்லிக்கிட்டா கொஞ்சம் மனது ஆறுதலாவது ஆயிடும்ல, அதனால எனக்கு இவ்வளவுதான் ராணுவ புரியுது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாப்ல. அதன் பிறகுதான் வந்து யாரு அருண். அருண் பொறுத்த முடியாது எல்லாருமே இந்த நோட்டிபிகேஷன் வரல அப்படின்ற ஒரு வருத்தத்தை பதிவு பண்றாங்க. அது நாங்க கரெக்டா தான் போட்டு தான் நோட்டிபிகேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, பண்ணா ஒரு மாதிரி அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணும்போது அது என்ன இந்த ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரின்ற மாதிரி யாரோ ஒருத்தன் ஐடியா சொன்னா அது எப்படின்னு பாத்துக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது நாங்க வந்து ஷெட்யூல் வந்து 7 o'clock வச்சிருந்தோம். அப்படி இருந்தா கூட முன்னாடியே போயிருக்கணுமேன்ற நான் இங்க இந்த ஊருக்கு வந்து நம்ம வந்து 1/2 மணி நேரம் தானே ஷெட்யூல் வச்சிருந்தோம். அதுக்கு அந்த கரெக்டாக தான் இருந்ததுன்னு கேட்குறேன் நான். இல்லை ஷெட்யூல் வந்து எனக்கு எப்படி தெரியுமா ஜாக்கி ஆரம்பிச்சது, நான் அதை சொல்லணும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். நான் போய் லாகின் பண்ணா லைவ் வில் ஸ்டார்ட் இன் 17 minutesங்கிற மாதிரி காட்டுச்சு எனக்கு. அப்போ ரொம்ப பக்கத்துலேயே வச்சிடணுமோ? பக்கத்துலேயே வச்சுட்டா டக்குன்னு இதுவே ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம பப்ளிஷ் கொடுத்துட்டு அதுவே வச்சுட்டோம்னா அதுவே ஆன் ஆயிடும்ல. கரெக்டாக ஷெட்யூலுக்கு டைம் கரெக்டாக அந்த டைமிங் இங்கே பார்த்துட்டே இருந்ததா இது மாதிரி நியூஸ் சேனல் மாதிரி ஆன் ஆச்சுன்னா பண்ணுங்க. நம்ம அப்போ தான் எல்லாத்தையும் இது ரெடி பண்ணி நான் அதை போட்டு இதை போட்டு பண்ணிட்டு இருப்பேன். அதுக்காக ரைட். எனிவே அருண் என்ன சொன்னார் சொல்லிடுங்க டக்குன்னு. அருண் என்ன சொன்னா, அன்பால வந்து அவர் ஒரு இந்த வீட்டை சார் அன்பை எடுத்துட்டு வந்து கொடுத்து அவர் வந்து பண்ண முடியும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார்.
இவர் ஓப்பனா கேட்பாரு, அன்பால முடியும்னா ஏன் எதுக்குப்பா சார் ரூல்ஸ் அண்ட் சட்டத்தை ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வைக்கணும், போடணும்? அதிகாரத்தை கையில எதுக்கு கொடுத்துட்டு அன்புல எல்லாம் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாரு ஜாக்கி. அப்போ அவர் வந்து எப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. என்ன இதுக்கு மேல நீங்க அப்ப அருண் வந்து அதை செஞ்சிருப்பாரப்பா. அருணார் தான் நீ வெளியில நின்று இருந்திருப்பியா? உடனே தான் அருண் சொல்ல, இல்ல சார் அவர் வெளியில இருந்தாரு இல்லைங்களா 2 நாள் அப்படின்னா, அப்ப வந்து இவர் கேட்பாரு, அப்ப அருண் அந்த விஷயத்தை செஞ்சிருந்திருப்பீங்களா? அருண் நீங்க வெளியிலே நின்னுட்டீங்கன்னு அப்படியே விட்டுருவீங்களா? விடமாட்டாராம். இல்ல சார் நான் வந்திருப்பேன். அப்பதானே அதையும் அதை தானே அவரும் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. ஒருத்தர் தப்புங்கிறதையே ஏன் உங்களால சொல்ல முடியல? நீங்க தப்புங்கிறத தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, அவரு வெளியில போய் அவர் வந்து திரும்ப அவர்கிட்ட தானே விளையாடி ஆகணும், பழகி ஆகணும் அப்படின்றதான் இங்க அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டு. ஜாக்லின் மத்த பெண்கள்லாம் விளையாடுறீங்களே, நல்லா தான் விளையாடுறீங்க. நல்லா தான் விளையாடுறாங்க சொல்றேன். அது அவங்க அந்த சேஃப்டி ஜோன்லயே அவங்க இருக்காங்கன்றதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதேதான். சோ அருண் முடிச்ச உடனே ஜாக்லின் கிட்ட கேட்டப்ப அவர் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. ஜாக்லின் சார் ஒரு முட்டைய வந்து எடுக்கிறப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கோவம் இருந்தது. முட்டைக்கு டிஃபெண்ட் பண்ணாருல்ல, ஆனா வந்து அதை வந்து அது எல்லா இடத்துலயும் அவர் காட்டல. முட்டைக்கு டிஃபெண்ட் பண்ணல அப்படின்றப்ப அன்பா இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி சார் மத்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா ஜோக்கா போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது நல்ல குத்தலாவே சொல்லுவாராம். ஜாலியா பேசுற மாதிரி அந்த இதை வந்து குத்தலா வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவர் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் ஜாக்லினும் கொண்டு வந்து வைப்பாங்க. அண்ட் தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, அவர் வந்து எங்கேயுமே தெரியல அப்படின்னு. முத்துவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து சொல்லுவாரு, அதாவது சார் ரொம்ப பாவமா தெரிஞ்சாரு. மற்ற கேப்டன்லாம் வந்து ஒரு ரூல் ஓவர் பண்ணாங்கன்னா இவர் மட்டும் தான் ரொம்ப பாவமா இருந்த மாதிரி இருந்தது. ரஞ்சித் எங்கேயுமே தன்னுடைய குரலை வந்து அவர் பதிவு பண்ணல. ஒரு சண்டே இப்ப நாங்க 2 பேரும் போடுறோம்னா கூட அந்த இடத்துல அவர் அதை கேட்க கூட வந்து தயாரா இல்ல. மொத்தத்துல கேப்டன் தெரியவே இல்லை அப்படிங்கறதான் அவரும் வந்து சொல்லுவாப்ல. சௌந்தர்யா எழுந்திருப்பாங்க, சார் சார் எனக்கு வந்து எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சார். எதுவுமே இல்ல சார் சொன்ன கருத்து சொல்லுவாங்க. சொன்னது இல்ல சார் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன இவர் வந்து நக்கல் பண்ணுவாரு. ஓ சவுண்டுக்கு பாயிண்ட் இல்லையா? இல்ல சார் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி முடிச்ச அப்புறம் ரஞ்சித் சார் நான் வருத்தப்படுறேன் சார், என்னால சார் இவங்கெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி எனக்கு வந்து சேம் பதில் எனக்கு வேணாம் அப்படின்றாரு. என்னதான் ஒரு ரீசன் அப்படின்னீங்கன்னா அப்ப இவர் கரெக்டா இன்னொரு விஷயத்துல போட்டு கொடுத்துருவாரு. ஒரு சாஃப்டான ஆளுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கிடையாது. சவுக்கு எடுத்தேன்னா சவுத்துக்கு வந்து பிரிஞ்சிருமா அந்த மாதிரி ஏதோ சொன்னாராம். அதே மாதிரி நான் கூட சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மூஞ்சில வச்சு தைக்கணுமா? இல்ல அது தேய்க்கணும்ன்ற மாதிரி தான் அது காதல் விழுந்தது. அது வேற மாதிரியும் அதை புரிந்து கொள்ளப்பட்டது. எங்க தேய்க்கணும் என்னன்றது அது அந்த வேர்டு வந்து கரெக்டா நடத்தணும். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க சைட்ல இருந்து, பேர் ரொம்ப கெட்டுற கூடாது, நீங்க ஏதாவது தைக்கணும் தேய்க்கணும்ன்றதை வந்து தைக்கணும் மாத்திருங்கன்னா என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு 5 வாரமா வந்து தீபக் வந்து சிறந்தவர்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. நீங்க ரொம்ப அற்புதமா விளையாடுங்க, நெகட்டிவ் ஷேடே இல்லைன்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறீங்களா? அந்த தன்னம்பிக்கை ஏன் வந்து ஜாக்லினுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ அது வரலன்றதாங்க கேள்விகள். அவங்களுக்குலாம் இது தன்னம்பிக்கை. அதேதான். அதனால அதை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்கு. நான் திரும்பவும் ஒண்ணு சொல்றதுதான், இன்னைக்கு ஷபரின்னு ஒருத்தர் போட்டிருந்தார் கமெண்ட். ஷபரி சிவசுந்தர் நேத்து வந்து அவன் உனக்கு செஞ்சதை நீ யாருக்கும் பண்ணிடாத அப்படின்ற டைலாக் ஃப்ரம் வெற்றிமாறன் அசுரன் மூவி. அதை வந்து மாரி செல்வராஜ் தான் எழுதினாரு. கிரெடிட்ஸ் ஃபார் தட். அது உண்மைதான். அப்ப அந்த நமக்கு வந்து ஒருத்தன் செஞ்சதை நம்ம அவனுக்கு செய்யக்கூடாதுன்ட்டு தான். இப்ப ஒருத்தவங்க இந்த வீட்டுல இருந்து நீங்க வரீங்க, அதாவது நீங்க ஒண்ணுமே விளையாடாதவனு நீங்க வந்து அந்த டாப் 5 எடுத்துட்டு வரணும். நீங்க போராடுறது நம்மளுக்கு புரியுது. புரியுதா? அந்த எண்ணம் நான் இது போகக்கூடாது வரக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் நிறைய கேமை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வரதெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்து எல்லாரும் குரல் கொடுத்து நல்லா விளையாடணும். நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் அது டீமும் சரி ஆர்எல்ஸ் மற்றவங்களும் சரி அதை வந்து நீங்கள் சரியான நபருக்கு அது போய் சேர வேண்டும். அவ்வளவுதான். அதுதான். அதுல வந்து அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கிறது வேற. பட் நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்க எடுத்துன்னு போறீங்களா, அப்படி எடுத்துன்னு போனீங்கன்னா அது உங்க வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். இந்த இடத்தை பொறுத்தவரையும் நான் ஒண்ணு தான் சொல்லுவேன். ஒரு பொம்மை, ஜாக்லின் பொம்மை யாருக்கிட்ட இருக்கு இருக்கும்போது கேட்டு கையிலே வச்சுட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம எல்லா பொம்மையும் போனதுக்கு அப்புறம் அந்த கையில வச்சுக்கிட்டு ஆடின தர்ஷிகாவை நம்ம பார்த்தோம். இதே வீடு சேம் வீடு உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு முதல் ஆறுதல் சொன்னது ஜாக்லின். உங்களுக்கு
ஜாக்லின் வந்து ரொம்ப சிறப்பான பிளேயர் அப்படின்றது லெவலுக்கு நான் எடுத்து வரல. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் யாரெல்லாம் உண்மையாக விளையாடுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக விளையாடுறாங்க அவங்க தான் டாப் 5 போகணும். சேனல் சைடில் வந்து ப்ரெஷர் இருக்குது, சேனல் சைட்லேருந்து இவங்களை கூப்பிட்டு வராங்கன்னு சொன்னால் அந்த பாதிப்பு உங்களுக்கே வரும்ன்ற. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் அதில் வந்து நீங்கள்லாம் சேர்ந்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கு நான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அவர் உள்ளார வந்தார்னா, அவர் பிளேசர் போட்டு உள்ளார வந்தார்னா அப்படி மிரண்டு அப்படி நடுங்கும் அப்படியான ஒரு ஆள் நான் பார்த்தேன். ஆனால் அங்கே உண்மை கிடையாது. எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தார். அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் நிறைய பேர் வாழ்க்கை இழந்தாங்க. ஒரு 5 இயர்ஸில் நான் பார்க்குறேன் கை கட்டிக்கிட்டு யார்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என் கண்ணெதிர நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து ஹேப்பன் இன் ஒரு லைஃப், நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஒரு தப்பான ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ இவர் விஜய் சேதுபதி சொல்கிறார்ல, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எழுதி கொடுக்கும்போது அவன் எதுக்காக எழுதி கொடுக்குறான்ற அந்த சென்ஸ் இருக்கணும். அந்த சென்ஸ் சேம் ஹேவ் டு விஜய் சேதுபதி ஆல்சோ. அவருக்கும் அந்த சென்ஸ் இருக்கணும். ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு வந்து காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக வழி நடத்துறத வந்து, ஏன்னா அவங்க எல்லாமே சோதனைகள் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே சோதனைகள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து பாரபட்சங்கள் இல்லாமல் அங்கே யார் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்கள, எப்படி ரித்திகா எப்படி வந்தாங்க, நீங்க அன்னைக்கு அங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த ரித்திகாவை சரியாக புரிந்து வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றவங்கள நீங்க டாப் 5 எடுத்துட்டு போகணுன்றது. whoever it is, I am not mentioning the name also. கண்டிப்பாக this is for us from Jackie TV, that's all. ரைட், ஏன் சொல்லுங்க. அதனால நீங்க வந்து எப்படி வந்து உங்களுடைய வாய்ப்பை யாராவது பறிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு படத்துக்கு நடிக்க போறீங்க, உங்க வாய்ப்பை எடுத்துட்டு அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு வந்து போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் இங்கேயும் நான் பதிவு பண்றேன். எஸ், ஓகே. ஸோ இவர் கேட்டப்ப அதான் சொல்வார், இந்த மூஞ்சில வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல்ல. அப்ப முட்டையில கை வச்சப்ப ஏதோ ஒரு டயலாக் சொன்னீங்களே, என்னப்பா முத்தோது அப்படின்னு பொழுது கோவமா ரயன் பேரை சொல்லுவாராம். ரயன் அப்படின்ட்டு இப்படியாப்பா கத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார். போடாங் போடிங் அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்கல்ல, அது எப்படி? அப்போ எப்படிதான் சார் இப்படி ஒரு காமன் கம்போஸ்டா உங்களுக்கு இருக்கீங்க? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாரு ஜாக்கி. மகளிர் மட்டம்ல வந்து நாகேஷ் எப்படி நடிச்சாரு, காமன் கம்போஸ்டா, தி சேம் ஹேப்பன்ட் இன் மை மைண்ட் அப்படின்னு நானா தான் சொல்லியிருப்பேன். ரஜித் சொல்லல. மகளிர் மட்டும் நாகேஷா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். செட்பேக் ஆயிடுறேன் சார் நான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து வெளியில இருந்தேங்க சார், 3 நாளுமேங்க சார் வெளில இருந்தேங்க சார். அதுலேருந்து உள்ள வரும்போது ட்ரெஸ் உடை மாற்றுறதுக்கே நாங்கள் கேட்டுதான் சார் வரணும். அதன் பிறகு வந்து சார் நான் திரும்பி வந்து வெளில போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் அவருக்கு பிரச்சனையா. ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட வந்து வெளில இருந்தாரா, அதனால கேட்க முடியல. அப்ப வெளில இருந்தா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? ரஞ்சித், நான் உங்களை திரும்பவும் சொல்றேன், ஏன் இல்ல சார், நான் அது வந்து கோவத்துல வந்துருச்சு சார், அந்த பேசுற வருஷன். ரெண்டு பேரும் ரியாக்ஷனை பார்த்தேன். இந்த பக்கம் அடப்பாவி இதையா நீ சொன்ன அப்படின்ற மாதிரி சவுண்டு சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஜாக்கு. அந்த 2 பேருடைய ரியாக்ஷன் பார்த்தீங்களா, நினைச்சேன் அப்படின்ட்டு. அதை தான் முடிஞ்சதுமே அவங்க சொல்லுவாங்க, நான் 2வது வாரமே ஸ்பெல் பண்ண இந்த ஆள் அப்படின்ட்டு ஜாக்கின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்க. எஸ், அதான் எப்போ சொல்கிறாங்க, ஹலோ ஜாக்கி சுதா, ஹூ are your top 5 contestants and what are the things that VJ is forgot to address this week? One best moment of VJ is this week. I agree that, but in the top 5 நான் இப்போ சொல்ல முடியாது. யார் உண்மையாக உழைச்சாங்களோ அவங்க அந்த 5க்கு வரணும். ஏன்னா சேனல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குது இந்த 1 வாரமா 2 வாரமான்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு தான் நான் இவ்வளோ உதாரணங்கள் சொன்னேன். உனக்கு செஞ்சதை இன்னொருத்தனும் செய்யாத, நீ பட்டதை இன்னொருத்தனும் செய்யாத. அப்போ நீ நடுங்கி போகும்போது அங்கே இன்னொருத்தன் இட்டு வராத. எல்லாருமே அங்கே சோதனைகள். அதில் நேர்மையாக இவ்வளோ நாள் யார் விளையாடிட்டு வந்தாங்களோ, சிறப்பாக தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் வேண்டாம் போனாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக எட்டுவாங்கன்னு சொன்னது அதுதான் மேட்ரு. எஸ், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. அவரு தான் வாயை திறக்கவே இல்லையே. ஆமா, அதான் வாயை திறக்க சீக்கிரமா முடிச்சுடுவாங்க டக்குன்னு. ஆமா, அதான் 10 வாரம் வந்து இந்த ரஞ்சித்தை வந்து நாங்க பார்த்தாச்சு. இதற்கு பிறகு அதை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு ஜாக்கி. சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்படின்னா, அன்னைக்கு வந்தாரு தெரியுங்களா, ஸ்கிரீன் கிட்டே வந்துட்டாரு அவரு. இந்த சில நேரங்களில் நம்ம வந்து ஸ்கிரீன் இப்படி கீழ்ச்சா அவங்க வந்து நிப்பாங்க தெரியுமா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்களா. நான் வந்து லிஃப்ட் க்ளோஸ் இருக்குல்ல, அங்க மூஞ்சி எடுத்து வச்சுக்கோ, அது திறக்கும் போது அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு ஒஸ்ட் பிஹேவியர். ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளு, பார்த்தவங்க எல்லாரும் நீங்க உங்களை மெச்சூர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரீல்ஸ் கூட பார்த்தேன், பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கும் லிஃப்ட்ல ஏறதுக்கு, இவன் தான் முன்னாடி நிற்பான், லிஃப்ட் நம்பர் பார்த்துட்டே இருப்பான், கையில வச்சு துப்பி, இல்லை இது வேணாம்
தேங்க்யூ சார். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல. அப்புறம் அவன் எல்லாமே என்ன 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 கையில் எச்சு துப்பி என்ன பண்ணாங்க, எச்சு துப்பி என்ன பண்ணான்னா அந்த மாதிரி ரீல்ஸ் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணிக்காங்க. தட்ஸ் ஆல். பட் ஓகே, விட்டுடலாம் நம்ம. சார் இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க ஜாக்கு. எப்போவுமே நம்ம எங்கள் ட்ரெயின், நாங்கள் ட்ரெயினில் போகிறதே அரிது. நாங்கள் எங்கள் ட்ரெயின் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்ததுன்னா பக்கத்து ட்ரெயினை பார்த்து பே அப்படின்னு ட்ரெயின் கத்துற மாதிரிலாம் கத்திட்டு வருவாங்க. அது கிளம்பும்போது நம்ம கிளம்பி காமிக்கிறது மாதிரி அது இது கொடுக்கும், அப்புறம் நம்மளும் கொடுக்குற மாதிரி தானே. அதேதான், அந்த மாதிரி ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதேதான், ட்ரெயின் ஓரணும் ஊருக்கே வந்து அதுதான் உட்காந்துருக்கும். சரி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசி அவரும் ஒரு கட்டத்தில் வந்து டயர்டாகி நான் ஒரு லாங் பிரேக், அவர் கெஞ்சுவாரு, சரி நீங்கள் மட்டும் ஒன்னுன்றதை பேசி ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு பிரேக் விட்டு வரேன்ட்டு நான் போயிடுவேன் சார், அதுக்காவது என்னன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. கடைசியிலையுமே புரியல, செட்பேக் ஆயிட்டேன், நான் பங்கு கொடுக்கணும், ஓகே பங்கு எடுக்கணும்ன்ற இந்த வார்த்தைக்கு நான் 1.5 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு வெறும் பங்கு எடுத்துக்கிறேன் நான். ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவருனா ஒரு பெரிய பிரேக்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, 2 வாரத்துல நான் சொன்ன மச்சான் இதை அப்படின்ட்டு. சௌந்தர்யாவுக்கு புரியாது. சௌந்தர்யா நேரம் விஷால்கிட்ட பேரை போய் கேட்பாங்க, ஏய் விஜால் அது என்னடா அது ஏதோ என்ன வந்து இது பண்ணணும்னு சொன்னாங்க. பேட்ச் அந்த பேட்சை வச்சு தைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர். விடு அப்படின்ட்டு போயிட்டாரு விஷால். ஜெஃப்ரி அங்க இருந்தான் அப்படின்னாரு. ஜெஃப்ரி கிட்ட கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து தீபக், இவங்க எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி, முத்து எல்லாருமே பேசிட்டு, முத்து வந்து அதே மாதிரி போய் சொல்லுவார் ஜேகே அவர்கிட்ட, நான் இந்த 70 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிடுவாரு. சோ பாப்போம். எஸ், ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து கேட்பாரு. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு அவர் போயிட்டாரா, போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஜாக்லின், மஞ்சரி இவங்க எல்லாமும் அதே விஷயங்களை வந்து பேசிப்பாங்க. இவர் ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறேன். இல்லை அது தர்ஷிகா போனப்பேன்னு தெரியல, அது பார்த்து சொல்றேன் நான். ஸோ இதன் பிறகு திரும்பி பிரேக் முடிச்சு வருவார் ஜாக்கி. முடிச்சு வரும்போது ஓப்பனாகவே சொல்வார், என்னால் முடியலங்க, சுத்தமா முடியல, நீங்களாம் வந்து யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, பேசாம வந்து இது எவிக்ஷன் இப்பயே கூப்பிட்டுருவோமா அப்படின்னு கேட்பாரு. ஆமா, சரி செகண்ட் யார் அப்படின்னா விஜய் விஷால். இவர் உடனே அந்த ஒரு ஸ்பான்டேனியஸா கேட்கறதுக்காக கேட்பாரு, உங்களுக்கு எல்லாம் அவங்க மேல என்னதான் காண்டு அப்படின்னா எல்லாரும் வந்து சிரிச்சிருவாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த ஒருத்தவங்களுடைய நேயருடைய கேள்வி, அது நல்லா இருக்கும் அந்த கேள்வி. இவங்களுடைய பிஹேவியர் வந்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக, சாரி ஃபர்ஸ்ட் நேயருடைய கேள்வியை கேட்டு, நேயருடைய கேள்வி என்னன்னா, பதில் வாங்கணுங்கிறதுக்காக உங்க மனசுல ஒரு பதில் வச்சுட்டு வருவீங்கல்ல, அதை கேட்கணுங்கிறதுக்காக இவங்க அதை வந்து இவ்வளவு நேரம் கடத்துறாங்க இல்லையா, அந்த பதில சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படின்றப்ப நம்ம அதுதான் சொன்னோம். கெடில் நேரத்துக்கு நீ போனையா போகலையான்னு ஒரே கேள்வியில ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு. அது வந்து அதுக்குதான் அந்த கேள்வி அவங்க அப்படி கேட்டாங்க. ஏன் அவங்க வாயிலே பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு போது அவர் என்ன சொல்லுவாரு, மனிதர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளுதல் வந்து வரும் அப்படின்னு. நீங்க உங்க சீசன்ல தான் ராணுன்னு ஒரு கேரக்டர், நீங்க என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒரு 10 வரி வச்சுக்கிட்டு சொல்லலாம்னு வருவாரு. அதுக்கப்புறம் 2 கேள்வி கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதே போல அந்த இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னார், அந்த விஷயம் நல்லா இருந்தது அவர் சொன்னது. அதாவது வாய்ப்புமா, இது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க முன்னாடி வந்து ஒரு கலைஞர்களா வந்து நிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த பதட்டம் வந்து அவங்க வந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கிறப்ப அவங்கள ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நீங்க வந்து உங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டுகளை பத்தி கவலைப்படாம நீங்க இருங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய வேலை. இததான் நீங்க சொல்லியிருந்தீங்க. விஜய் சேதுபதியே கேள்வியா நம்ம கேட்டிருந்தோம், நீங்க இந்த விஷயத்துக்கு வரும்போதே கையெழுத்து போட்டு வரும்போதே உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீங்க இந்த விஷயத்த செய்றீங்கன்னு போது அதே விஷயத்த அவர் சொல்வார். இப்ப நானே வந்து நல்லா பண்றேன் ரிவ்யூ அப்படின்னா, ஹோஸ்டிங் நல்லா பண்றேன்னா விமர்சனங்கள் வரும், பண்ணலனாலும் எனக்கு விமர்சனங்கள் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரோல் பண்ணுவாங்க, தெரிஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு கையெழுத்து போட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றதையும் அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நானும் வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும், அவங்களுக்கும் அந்த பதட்டங்கள் இல்லாமல் நீங்க விளையாடுங்கன்னு சொல்றதுதான் என்னோட வேலை. அண்ட் அந்த ஒரு அவங்களுடைய பிஹேவியர் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் இவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்கன்றது தான் வந்து என்னுடைய क्वेश्चन அப்படின்றதையும் வந்து விஜய் சொல்வாப்ல. அப்படி நம்ம கோல்டன் ரூல் சொல்லிடலாம். கோல்டன் ரூல் வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலை, அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அண்ட்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. இது 3மே வந்து கோல்டன் ரூல்ஸ். அதில் முக்கியமான ரூல் வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? 32 நிமிஷம் போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் கமெண்ட்லாம் படிச்சுட்டு போனால் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து 40 நிமிஷத்தில் ஒன்று முடிச்சுட்டு டக்குன்னு இன்னொரு 40 நிமிஷம் ஒட்டி முடிச்சிடலாம். போயிடலாம் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருமே தூங்க போகணும். எல்லாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இருக்குது, திங்கக்கிழமை. ஏன்னா மோரோவர் இங்கே இப்போ இப்பயே இந்தியாவில் வந்து மணி வந்து 1 போகுது. இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு 40 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு 40 மினிட்ஸ்னா ஒரு 1:30 மணி 1:45 போய் தூங்கிடுவாங்க. அதுதான். எஸ், ஓகேவா? பட் இவங்க ஷாலினி கோகுல் இன்னைக்கு சீக்கிரம் வந்ததற்கு வந்து ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கூடுமான வரை சீக்கிரம் வந்துடுறோம். இலங்கேஷ் வந்து சொல்லியிருந்தாரு, நாமினேட் பண்ணது வந்து அடுத்த வாரத்திற்கு வந்து ஜெஃப்ரியும் கேப்டன் வந்து விஷால், மற்ற எல்லாருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற, அடுத்த வாரத்துக்கும் நாமினேட் ஆயிருக்காங்க. தெரிஞ்சு அப்படி பண்ணா 11 வாரங்களா தொடர்ந்து வந்து ஜாக்லின் நாமினேஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து மீம்ஸாவே போயிட்டு இருக்கு. 3000 கிராசரி வச்சுட்டு 7 நாளைக்கு ஒரு பொண்ணு சமைச்சு போட்டுருக்கு. அதுக்கு ஒரு பாராட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி அருண் வந்து ஸ்கூல் டாஸ்க்லயும் அந்த பொண்ணு தான் 1 வாரம் ஃபுல்லா நின்றுக்கிட்டு சமைச்சு போடுது. அதுக்கும் ஒரு பாராட்டு கிடையாது. ஆனா ஒரு வாட்டி விளையாடலன்றதுக்கு இவ்வளவு கேள்விகளை நீங்க கேட்கறீங்க. இது எந்த வகையில நியாயம்? அதுவும் இந்த வாரம் நடந்தா கூட பரவாயில்ல. அது முந்தான வாரத்தை வந்து எப்படி வந்து முத்து வந்து மஞ்சரிக்கு வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி நடந்ததுக்கு எட்டு வந்து கதை சொல்லி அவர் எடுக்கிற மாதிரி தான் இவரும் பேசுறாரு இன்னைக்குன்னு சொல்லுவாங்க. திட்டுறதுக்கு காரணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஜாக்கி. சேவ் பண்ணதுக்கு வந்து ஜாக்லின் நீங்க போன வாரங்கள்ல செஞ்ச விஷயங்களுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்குமா, நல்லா வந்து விளையாடி இருந்திருக்கீங்க. சொன்ன ஃபீட்பேக் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க சேவ்டுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து இப்ப சொல்லணுமே, போன வாரம் ஒழுங்கா விளையாடல, இனி சேவ்டு அதேதான். அந்த பொண்ணு சொன்னதும் ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, அதாவது வந்து தெளிவாகவே சொல்லிச்சு. அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஒரு கேம் நல்லா விளையாடணும் போகணும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லைன்னு அப்ப இல்லன்னு சொல்லும்போது நீங்க ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டும் பெருசா அவருடைய வாய்ஸ்ல இன்னைக்கு இல்லன்னு. ஓகேவா? சோ அன்சாரி அவர்கள் வந்து நேற்று இரவே ரொம்ப ஜாலியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் தருண் விக்னேஷன் சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் பேஷண்டா வெயிட் பண்ணுங்க, எப்படி ஜாக்லின் கைதட்டலுக்காக வெயிட் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தா. அபிநயா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ லைக் த 1-on-1 வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு அவர் இன்னைக்கு. ஒரு ட்ராமா பேட்சப் மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அபிநயா வந்து சொன்னாங்க. ஏன்னா போன வாட்டி இது 1-on-1 வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு இல்லை நமக்குலாம். ரைட், அதேதான் பிரியா சொன்னதும் முக்கியமானது. இன்னைக்கு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா தனலட்சுமி இதே மாதிரி ஒரு வந்து என்எஃப் இது வாங்கி அதை வந்து விக்ரமனுக்கு கொடுப்பாங்க. அவங்க தப்பா விளையாண்டாங்கன்ட்டு கமல் வாங்கி பிடிங்கி அதை வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஜெஃப்ரிக்கு வந்து அது மாதிரி வாங்கியிருக்கணும் அவர் வந்து. ஏன்னா வந்து ஜெயிக்கிறவங்க தீபக் அண்ட் மஞ்சரி, அவங்களுக்கு தான் அது போயிருக்கணும் இல்லையா? அது ஏன் வந்து திரும்ப ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படின்றதான் கேள்வி. ரொம்ப சிம்பிளான பதில் தாங்க அதுக்கு. அவங்க அம்மா வந்து வந்தா மட்டும்தான் அது ஒரு சென்டிமெண்டல் ஒரு ஆடட் அட்வான்டேஜா அந்த சேனலுக்கு இருக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கார்த்திகேயன் மாணிக்கம் தூங்க போறாப்லையா, அவர் சொல்லிட்டே போயிட்டாப்லி. அப்புறம் வந்து எல்லாரும் லைக் போடுங்கன்ட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு ராம் நாண்டி அவர்கள் கூட அதான் அது எல்லாருமே அதை வந்து விஷயமாவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரேபிடோ ஓட்டன் சொல்லிட்டு இவர் அந்த ரேபிடோ சிவா இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லிட்டாரு ரேபிடோ ஓட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஏன்னா கேட்டுட்டே போகலாம் ரிவ்யூ அப்படின்றதுக்காக. அரவிந்தன் வந்து இந்திய நேரப்படி குட் மார்னிங் எல்லாம் சொல்லி முடிச்சு, விஷால் மைண்ட் வாய்ஸ் வந்து என் லவர் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் போட்டிருந்தாங்க. அவரு ஓகே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்ட மாதிரி தான். பாராமணி அவர் பராசக்தி அவர்களுடைய கணவருக்கு ஏதோ உடல்நிலை குறைவாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், அதனால தான் லைவ் வர முடியல, ஆனாலும் இந்த லைவ் வந்து முடியாது கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ பாராமணி. உங்கள் கணவர் வந்து ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி, விஷிங் ஹிம் ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி. என்னன்னு தெரில. அப்புறம் நான் வந்து ஆர்ச்சர் வந்து பால் வந்து சொல்லியிருக்காரு, நான் 5 பவுண்டு வாங்கினது வந்து மகிழ்ச்சியா உங்ககிட்ட இருந்து வாங்கினது. அண்ட் அதன் பிறகு அப்படியே போனீங்கன்னா வந்து லதா ஐயப்பாவுடைய கேள்வி நீங்க படிச்சிட்டீங்க. போனா பாலகணேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் வந்து இது ரிலேட்டடான விஷயங்கள் படிங்க நிறையான்ற நான் யோசிச்சு பாருங்க. அப்படியே கீழே படிச்சுட்டே எனக்கு தெரியுது. அதனாலதான் இது ரிலேட்டடா இருக்கும்போது அதை பேச முடியும்னு சொல்ல வரேன். ஏதோ ஒன்னு கமெண்ட் அப்படி பேசலாம். நீங்க அப்படியே பாருங்க, எனக்கு என்ன நான் படிச்சுட்டே வந்தது எனக்கு தெரியுது. என்ன நான் கமெண்ட் ஜெஃப்ரி வந்து என்எஃப்பி வந்து ஏன் வாங்கல அப்படின்னா அவன் மேல நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க, உடனே வெளியே அனுப்பிச்சுவாங்கன்னு தான் அதை வாங்கல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. அது நியாயமான விஷயம். அதுவும் ஒரு பாயிண்ட் இல்ல, அதுவும் ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நான் என்னுடைய பாயிண்ட சொன்னேன் ஜாக்கி.
அதாவது ஜெஃப்ரி கதை வாங்கும் பொழுது அவ ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ, ஒரு ஃபேமிலி அந்த ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க அம்மா வந்தாங்கன்னா இன்னுமே விஷயங்கள் மாறும். ஏன்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது ஜாக்லின் மேல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வந்தாங்கன்னா அந்த கேம்ல வேற ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கும்ன்றதுக்காக கூட ஜெஃப்ரியை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற. ராமநாதன் வந்து அவங்க வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. தர்ஷிகா பாவி 2 பேருமே இந்த க்ளோத்திங் இதுல இருந்து அவங்க வந்து க்ளோத்திங் பிசினஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு கரெக்டா 2 வாரம் வந்து தலைவரா இருக்கும்போது அது ரொம்ப ஆட்டிடியூடா நோ பண்ணிட்டு இருந்தது. அதுல பவியெல்லாம் நிறைய காப்பாத்தி விட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அது பெரிய டவுன்ஃபால். எல்லாருமே ஜெயிக்கும் போது அவங்க நிறைய தன்னம்பிக்கைலாம் அவங்க இழந்துட்டாங்க. இழந்துட்டு என்னாச்சு, அவங்க வந்து சுத்தமா கேமை லூஸ் பண்ணிட்டு இந்த பையன் உள்ளார வந்து போனதுமே இதுக்கு பின்னாடி போய் ஒத்தடம் கொடுக்க போயிட்டாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு போய் சுரத்தின்னு வச்சு நீ கொடுத்துக்காமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரஞ்சித் அப்புறம் ஐ எம் மென்ஷனிங் இன்னொன்று சம்டைம் சம்திங் என்ன சொல்றது டிஸ்கஸபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று என்னன்னா, கவின் லாஸ்லியா, கவினுக்கு கெட்ட பேர் கிடையாது, லாஸ்லியா பாருங்க. இந்த லவ் கண்டென்ட்ல வந்த எல்லா பெண்களுக்குமே பெரிய பாதிப்புகள் இருக்கு. ஓவியா ஆர்னவா அந்த ஜெயிச்சா ஆர்னவா கிடையாதுங்க. ஓவியா அந்த பையன் அந்த மருத்துவ முத்தெல்லாம் வாங்கிட்ட அவர் வந்து அவரும் பண்ணாரு. இப்ப ஒரு இடத்துலயும் அந்த மாதிரியாக பெண்கள் பக்கம் வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் வந்து நிறைய கெட்ட பேரை சம்பாதிச்சுட்டு போனாங்க. அவரும் அதே மாதிரிதான். ஈவன் இந்த ஆணுக்கு அந்த பாதிப்புகள் இல்லை, ஆணுக்கு அந்த பாதிப்புகள் இல்லை. பக்கத்துல வந்து நீங்க வந்து ஐஸ்வர்யா இருந்தா ஐஸ்வர்யா தான் பாதிக்கப்படும். யாஷிகா ஆனந்த் இருந்தா யாஷிகா, மகத்து யாஷிகா ஆனந்த் அந்த இதுல அவங்க தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆணுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த லவ் கண்டென்ட்ல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே லவ் கண்டென்ட் அப்படி இப்படின்லாம், அதுல வந்து ஆணுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்க தான் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாகவும் நிறைய விஷயங்களையும் மாறி போகிறது. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்னொருத்தவங்க பர்சனலாக கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஷோவில் வந்து பேசுகிறதோ தப்பு. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த என்னது இந்த இவங்க யாரை வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த லக்ஷ்மி. ஆமா, ராமகிருஷ்ணன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அது அப்படியே சுத்தல வரும்போது நாமளே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டா. ஆனா பார்த்தா பெண்கள் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அதுல முக்கியமா வந்து என்னம்மா இப்படி போய் புதர்ல இப்படியாமா போய் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு சொன்னேன், நாங்கள் புதர்ல போயிடணும் உடனே பண்ண மாட்டோம், அப்படியே பேசிட்டு அப்படி அந்த மாதிரியான மனிதர்கள் பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து பெண்கள் வந்து மோசமாவே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. இங்கன்னு கிடையாது, எல்லா ஊர்லயுமே அதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களா. இந்த ஊர் மட்டும் இல்ல. அது மாதிரி இதுல இந்த லவ் கண்டென்ட்ல மாற்ற நிறைய பெண்களுடைய பெயர்கள் காலியா இருக்கு அப்படின்றது இங்க நான் பதிவு. அதே மாதிரி அந்த பெண்கள் தான் வந்து உடனே வெளில வந்துருவாங்க. அதுல இருக்கும் ஆண்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வருவாங்க. அதுவும் ஒரு விஷயங்களும் இருக்கு. சோ அபிராமி வந்து 3ஆவது சீசன்ல இதே மாதிரி லவ்னு சுத்தி அந்த பொண்ணு கெட்ட பேர் வாங்கி போச்சு. ஆக்சுவலி நீங்க இயல்பாக வர்றப்ப அது வந்து தெரியாது. இது வலுக்கட்டாயமாக வருது. அந்த வலுக்கட்டாயமா வர்றதுக்கு வந்து நீங்க வந்து அப்படி நீங்க பேசுறது சொல்றது எல்லாமே நடிக்கிறது தெரியுது. அது ஆக்சுவலி எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு ஒரு விஷயமா இவங்க அந்த நல்லா டான்ஸ் பண்ணுவாரு அவரும் அந்த பொண்ணும் ராஜு சீசன்ல பாவனிக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இவங்க கூட ராஜு கூட மோதும் போது அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆனாங்க. பட் ஆனா பாவனி அப்பயும் வந்து விமர்சனங்கள் நிறைய வந்தது. அப்புறம் அமீர் வந்த அப்புறம் தான் அது கொஞ்சம் மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அமீருடைய விஷயத்தையும் அவங்களையும் நான் கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து பெருசா மாறல. ஏன்னா அதுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப இயல்பாவே இருந்த மாதிரி இருந்தது. எவ்வளவு பேர் கெட்ட பேர் ஆச்சு. அது மாதிரி நிறைய சொல்லலாம். எந்த அளவுக்கு இப்ப நிக்சனையும் வெளியில பேசினாலும் கூட அந்த இடத்துல வந்து ஐஷு தான் சீக்கிரம் வெளில போனாங்கன்னு சொல்றேன் நான். இதுக்கு மேல அந்த பேர் கிழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டு போன மாதிரி இருந்தது. இது ஒரு இயல்பான இது இங்க இருக்கிறவங்களுடைய மனநிலையே அப்படிதான். நீங்க ஒரு ஆணா அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்பொழுது என்னன்னா அவங்க கரெக்டா இல்லைனாலும் தெரியாது. பொண்ணு அப்படின்னு வந்து உடனே என்னன்னா அது கரெக்டா இருந்திருக்கணும்ல அங்க போறப்ப அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ட்ரீட்மெண்ட். நீ தாமா நைட்டு போக கூடாது, நீ தானமா வந்து படத்துக்கு நீ ஏமா 12 மணிக்கு போனா அப்படின்ற கேள்வி எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஹாப்பி சண்டே ஜெஃப் போர்ஷன்ஸ் அபவுட் ரஞ்சித் பேட்ஜ்
ஸ்டிச் பண்ணி சவுண்ட் ஃபேஸ் வாஸ் ஷோன் இன்னும் ப்ரோமோ பட் நாட் இன் மெயின் எபிசோடு ஜெஃப் நீடட் ஃபார் ஃபேமிலி வீக் அப்படின்றதுக்காக அதுதான் அதுதான் வந்து அப்படி சொன்னதா சொல்லி $5 போட்டிருக்கா. தேங்க்யூ தருண், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, அதான் இவ தர்ஷிகா வந்து ரொம்ப மெச்சூர்டு, சோ இட் லுக் ரியலி பேட். அதுவும் ஒரு காரணம். தர்ஷிகா மாதிரியான ஆள் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டா ரொம்ப கேம் அப்படின்னும் பொழுது அது வந்து ரொம்ப ரியலி பேட். அண்ட் மென்டலி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு பாராமணி சொல்லியிருக்காங்க அவங்க ரெக்கவரிக்காக, ஹஸ்பண்ட் ரெக்கவரிக்காக. அப்புறம் இன்னும் நிறைய நீ கூட பேர் வந்து இன்னைக்கு வந்து மீனாட்சி அவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க. அதாவது நேரில் சந்திச்சதுல காக்கி உங்களெல்லாம், ஆனால் என் ஃபேமிலி ஒரு ஆளாக தான் நான் அவங்கள பார்க்குறேன். ஒரு 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 அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பேர் வேண்டாம், ஒரு ஜோக்கோ ஒரு அடல் ஜோக்கோ அதிகபட்சம் யாருக்கு அனுப்புவோம்? இந்த பிக் பாஸ்ல பேசுறதுல சில அலர்ட் ஜோக்லாம் வருது, அதெல்லாம் யாருக்கு அனுப்புவோம்? அதிகபட்சம் ஹஸ்பண்டுக்கு தான் அனுப்புவோம், இல்ல ரொம்ப ஃப்ரெண்டுக்கு அனுப்புவோம். உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப ட்ரெஸ் ஒர்த்து அப்படின்ட்டு அதுதான் நான் வந்து ஜெஃப்ரி கிட்ட நான் பேசுனது. நம்மளை நம்பி ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளா இருந்தால் தான் அவங்க வருவாங்களே. ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்காங்க இந்த சமூகத்தால். அப்படி ஒருத்தவங்கிட்ட வரும்போது அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியா நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நம்மளை மீறி போகாது. அதுதான் நம்ம சண்டை போட்டே பிரிந்தாலும் கௌதம் மேனன் அவருடைய படங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது அதுதான். அவ்வளோ ரெஸ்பெக்டா பார்க்கணும். அப்படியே ஏதாவது ஒரு பிரிவு இருந்தாலும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நகர்ந்துடணும் அப்படின்றதெல்லாம் அதை முன்வைத்து தான் நம்ம பேசுறது. எஸ், அதான். இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட இப்ப பிரியா தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, இப்ப பவித்ராவுடைய முகமே மாறிடுச்சு. தர்ஷிகா வந்து விஷாலை பிக் பண்ணிட்டு விஷால் வந்து நீ கப்பை வின் பண்ணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. மாறா கப்பு முக்கியம் மாதிரி எல்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் நாட். அண்ட் அவங்க வந்து அவ்வளவு லாயல் ஃப்ரெண்டே இல்ல அப்படிங்கிற இந்த இடத்துலதான் வந்து தர்ஷிகா தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பெண்கள் ட்ரோல் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட விஷால் அளவுக்கு தர்ஷிகா இல்ல. தர்ஷிகா வந்து என்னன்னா 200% எஃபோர்ட் போடுவேன். எனக்கு தெரியும் இதுல எங்க அவங்க வந்து இன்னும் வந்து போறாங்க அப்படின்னா, இது வந்து கொடுத்தா இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தா நம்ம இன்னும் வந்து தெரியப்படும் அப்படின்றதுக்காகவே யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மைனஸா போயிடுது. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது தர்ஷிகா, ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட்லியா. கவின் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாலும் ஏதோ அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு இடத்துல சொல்லும்போது லாஸ்ட்லியா சொல்லுவாங்க கவின் கிட்ட, என்ன நீங்க அப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. அதே விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு அபிராமி முகேன் விஷயத்திலயும் எனக்கு தெரிஞ்சு அபிராமி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க இதை வந்து ஒரு விஷயமா ஆரம்பிச்ச இடங்கள்ல எல்லாமே பெண்கள் முதல்ல ஆரம்பிச்சவங்களாவும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப அது ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது வந்து வீக்கர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்லி அவங்களுக்கு என்னென்ன ஒரு கம்ஃபர்டான ஜோனை கொடுக்குறது ஆணாக தான் இருப்பான். அது இப்போ பெண்ணாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் தான் எல்லா பிரச்சனைகளையும் நிறைய இடத்துல தான். ஆண்கள் வந்து மிக சீரியஸாக டக்குன்னு ஒரு முடிவுகள் எடுத்துருவாங்க. இந்த ஆண் பெண் பிரிஞ்சதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க முடிவுகள் எடுத்துருவாங்க. ஆனால் பெண்களுக்குள்ள தான் வந்து பயங்கர போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவுக்கு அந்த வீட்டில் உண்மையாக அட்வைஸ் பண்ண ஒரே ஆள் யாருன்னா பவித்ரா தான். வேற எல்லாருமே வந்து அது வந்து அவங்க லவ் வந்து கியூட்டா இருக்குன்னு யாரு ஆனந்தி அவங்க ரொம்ப சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதெல்லாம் உசி போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுதான் சரி. இவங்க ஹரி கிருஷ்ணன், நீ சைடில் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள். கூகுள் என்ன செய்கிறாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது அதை வந்து நீங்கள் போடும்போது அதை விற்றாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும். அது மாதிரி எனக்கு எதுவும் வந்ததா கிடையாது. சரி, இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறத வச்சு வச்சிருக்கோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எஸ், இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது எங்கேயும் கீழே வைக்கிறது இல்லை, அது அந்த டெஸ்க்லேயே தான் இருக்கும் எப்போவுமே. ஆமா, அதுவும் இன்னொரு ரீசன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது இருக்குது இல்லை, இதான் ரீசன், அவ்வளோதான். அவ்வளோ விளக்கமாக அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே. அதன் பிறகு வந்து அப்படின்னா அப்படியே நிகழ்ச்சிக்கு செகண்ட் ஹாய் அண்ணா தீபா ஏஞ்சல் வந்து ஹாய் அண்ணா ஜாக் நெவர் பீன் அப்ரிஷியேட்டட் ஃபார் ஹர் எஃபோர்ட்ஸ் so far from last week worst player to this week best to this week the best player but not even single word as a motivations very biased even VJ is motivated dub or etc. இதான் நான் சொன்னேன். அந்த தீபக்கையும் அருணையும் அவங்க தாங்குற மாதிரி அதுக்கு தான் எல்லாருமே அங்கே வந்து பிரவீன்குமார் அவங்களுடைய அந்த டைரக்டர் பேர்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், உங்களுக்கு நடந்த இன்னொருத்தவங்க செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறது. அதுக்கான விஷயம் உங்களுக்கு எளிமையாக வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன். ஓகே, உண்மையாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி உண்மையான ஒரு விஷயமா நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு அதுவாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 7 சீசன், இது 8வது சீசன் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த ஃபஸ்ட்டு சீசனுக்கு எனக்கு நல்ல சிஸ்டமே கிடையாது. நான் ஆரம்பிக்கும் போது விடிய கண்ணு முழிச்சு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இப்போலாம் இன்டர்நெட் ஸ்பீட்லாம் 5G லெவலுக்கு வந்துட்டு, அப்போலாம் நம்ம வந்து 3G அந்த லெவலில் தான் இருந்தது. அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மைக்கு வந்து ஒயர் மைக்கிலேருந்து இன்றைக்கி 1க்கு 3 மைக் வந்துருக்குது. இது எல்லாமே இந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி, இந்த அங்கீகாரம். இனி வந்து சாதாரணமாக ஆரம்பித்த அந்த விஷயங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ விஷயங்கள்லாம் அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குன்னா அது காரணம் என்னன்னா நம்ம கரெக்டாக பேசிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுதான் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்காக வந்து சேரும். 33,000 சப்ஸ்கிரைபர் 32,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. பட் நாங்கள் என்றைக்குமே வந்து நம்ம நம்பி வர்றவங்களுக்கு நம்ம சரியாக சொல்லணும். அங்கே யார் தப்பு யார் ரைட், யாருனாலும் அங்கே ஜெயிச்சுட்டு போட்டோம். யார் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன, அவ்வளோதான். அதுதான் தருண் விக்னேஷும் நான் சொன்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ் வந்து விஜய் விஷால் வந்து அவர் கேமுகள் எல்லாம் விளையாடனாலும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நாம இதை வந்து வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இந்த கண்டென்ட் இங்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து தர்ஷிகா கொடுப்பாரு. அது கொடுத்த உடனே அது இன்னுமே அவங்களுக்கு வந்து பேடாக வந்து அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சேட்னஸை கூட பார்க்கல விஜய் விஷால் கிட்ட அவங்க போகும்பொழுது. ரொம்பவே ஒரு ஆர்டிபிஷியல் இருந்தாப்ல அவரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கவிதா வர்ஷினி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சிவசங்கர் வந்து நேற்று வந்து அவர் வந்து போட்டது ஸ்டெயின் போட்டிருந்தது நான் ஏமாத்தல. 20 நிமிஷத்துல நீங்க வந்து அருண் ரோஸ்டர் அப்ப பாருங்க அவர் போட்டிருந்தது தெரியும். அப்படியா? நான் பாக்குறேன், அங்க போய் பாக்குறேன். ஏன்னா சத்யா எலிமினேட் ஆனார் இல்லையா, அந்த டைம்ல திரும்பி போய் பார்த்தேன். அங்க நான் வந்து பார்க்கவே இல்லை. சரி போய் பார்த்துறேன் சிவசங்கர், இன்னைக்கு போய் பார்க்குறேன் திரும்ப. ஓகேவா? ஸோ அதன் பிறகு வந்து இவங்க கேட்ட ஒரு கேள்வி கரெக்டாக இருந்தது. அதாவது எதை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு போது என் மைண்ட்லேயே அதான் ஓடிச்சு. இவங்க லதா ஐயப்பா கேட்டப்ப எதையாவது விஜய் விஷால் வந்து அட்ரஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டாருன்னா, முத்துவுக்கும் அருணுக்கும் நடந்த சண்டே அவர் வந்து பேசவே இல்லை. அதை வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இது வந்து 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க அங்க. அதே விஷயத்தான் ஆர்ச்சர் அவங்களும் கேட்டிருந்தாங்க, ஏன் அதை அட்ரஸ் பண்ணலாம்? 2 பேரும் முக்கியமானவங்க, 2 பேர் கிட்ட இருக்கிற மைனஸும் நிறைய வரும். ஏன்னா முத்துவும் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்திருக்காரு. அட் த சேம் டைம் வந்து அருணையும் வந்து அதை கேள்வி கேட்டா 2 பேருக்கும் உள்ள ஒரு நெகட்டிவ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ங்கிறதுக்காக கூட பண்ணாம இருந்திருக்கலாம். ஜோதி சரவணன் கேட்ட கேள்வி பாருங்க. ஜாக்லின் கன்ஃபியூஷன் ரூம்ல பேசும்போது கவனிச்சிங்களா, ஜாக் வந்து தீபக்கு முத்து கிட்ட இப்படி பேச முடியுமான்னு கேட்டாரு. இல்ல இத வந்து யார்கிட்ட கேட்பாரு? அவங்க தான் ஸ்ட்ராங் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது, கரெக்டா அப்படின்னு கேட்டாங்க. அது உண்மைதான். அது இல்ல அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இவரோட இருக்கிற வருத்தமே என்னன்னா, நீங்க ஒரு தீபக் கொடுக்கிற ஒரு சப்போர்ட்டையோ அந்த ஒரு விஷயங்களையோ, இப்ப அருண் வந்து ஒழுங்காவே விளையாடினா கூட அருணுக்கு கொடுக்கிற ஒரு ஹைப்பையோ நீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பதிவும் பண்ணோம். ஏன்னா க்ளோஸ் அப்ல உங்களுக்கு தெரியும் முக இதெல்லாம். இன்னைக்கு பவித்ரா அழகுல இருந்து ஏன் அருண் முறைக்கிறீங்கன்னு கேட்டதுல இருந்து பேசுறீங்க. இதே வந்து ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணாங்க. அது பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு. அதன் இப்ப அருணுக்கு அவ்வளோ ஓடி செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆச்சான்றதான் எங்க கேள்வி. அப்ப அதை மட்டும் ஏன் தொக்கா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் இங்க கேள்விகளே. பாத்துக்கோ, அதெல்லாம் அதுதான் சொல்றேனே. ஒரு பையன், ஒரே ஒரு பையனை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க போன இதில். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு புகழ் அவர் சம்பாதிச்சு, அவ்வளவு புகழ் அது. அவருடைய பர்த்டே வந்து கமலை வந்து என்ன மாதிரி வச்சு செஞ்சாங்க தெரியுங்களா? நீங்கள் அதெல்லாம் தப்பிக்கவே முடியாதுங்க. நீங்கள் அது ரொம்ப அது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பார்கவி ஞாபகப்படுத்தியிருந்தா, நானும் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பிளேயரா 2 பேரும் இந்த வாரம் செலக்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? ஆனா போன வாரம் என்ன செஞ்சீங்க? உப்பு போடாத சாப்பாடை கொண்டு வந்து அவங்க 2 பேரும். அதுதான் அப்ப இதுல இருக்கிற எல்லாருமே அதுக்கான நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு பையனை அனுப்பும் போது நீங்க என்ன பண்றீங்க, இதை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து 1930 ஒரே ஒரு பத்திரிகை வாங்கி 10 பேர் டீ கடையில் படிக்கிற அளவுக்குலாம் நீங்க இல்ல. நீங்க என்ன சிரிச்சாலும் தெரியும், குசு விட்டாலும் தெரிஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும் வெளியில. அதனால நீங்க வந்து அது யூ கைஸ் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவ்வளவுதான். வேற அதிகமாக எதுவுமே சொல்ல முடியாது. சொல்றதும் சொல்லி வச்சு அவ்வளவுதான். அது யாரா இருக்கட்டும், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ அதன் பிறகு வேறு ஏதாவது முக்கியமான கேள்விகள் இருக்கான்னு பாருங்க. இல்லை முடிச்சிடலாம். ஏன்னா இது கரெக்டாக 51 மினிட்ஸ் போயிடுச்சு. நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாம். ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேபால் அக்கௌண்ட். US ஃபேன்ஸ்க்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்குது. UKலையும் பேபால் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் அக்கௌண்ட் அண்ட் UK அக்கௌண்ட் ஆல்சோ தேர்.
எஸ். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்ககிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ வேறு என்ன எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறியிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.